அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். அப்ப அருவி இதையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா தான் நின்னாலா? இல்ல அங்கிள், அருவி எங்கேயோ வெளியில போயிருந்தா. எங்க போறீங்க இப்போ? உன்னை இந்த அளவுக்கு பேசிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது சங்கரி. நான் இப்போ போய் மாப்பிள்ளை பேசுறது நியாயமா நான் உங்களை கேக்குறேன். வேண்டாம் வேண்டாம், என்னால புகழுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். சங்கரி விடு. ஐயோ, என்னமா அங்கிள் இவ்வளவு கோவமா போறாரு? மாப்பிள்ள மாப்பிள்ள நாராயணமூர்த்தி தங்கச்சி தூண்டி விட்டு இருக்கா, அண்ணங்காரன் வந்துட்டான் பாத்துக்கோ. டேய் நாராயணமூர்த்தி, எல்லாம் உன்னோட வேலை தானடா. நீ தானே மாப்பிள்ளையை தூண்டி விட்டு சிவசங்கரி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்ட. வந்ததும் வராததுமா கண்டிக்க சொல்லி உன் தங்கச்சி உன்னை தூண்டி விட்டு அமைச்சிருக்கா போல. அதுக்குதான் இவ்ளோ வீராப்பா வந்திருக்கியா? அத்தை, அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு கேட்காமையே எதுக்காக நீங்களே ஒரு முடிவுக்கு வரீங்க? நாங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரல வெண்ணிலா. இந்த ஆளுதான் ஒரு முடிவோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். இன்னும் அது உனக்கு புரியல? இவன் தங்கச்சிக்காக வக்காலத்து வாங்கிக்கிட்டு புகழ் கூட சண்டை போட இங்க வந்திருக்கான். யோ, இந்த வீட்டுக்கு நீ பொண்ணை கொடுத்துட்டா உடனே நீ என்ன பெரியாளா? என் தம்பி எங்க, நீ எங்க? அவனுக்கு நீ சரிசமமா என்ன? புகழ் உன் பொண்ணை கட்டிக்கிட்டான்ற ஒரே காரணத்துக்காக சரிசமமா வீடு ஏறி வந்து கண்டுபிடி பேசுவே நீயே? மாமா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அவர் இன்னும் எதுவுமே பேச ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீங்களே பேசி இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அவர் மட்டும் பேசட்டும், நீங்களா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் அவர் வாயை அடைச்சிருங்க. எல்லா வீடேறி வந்து உங்களை கேவலப்படுத்தினாலும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சமாதானமாவே போங்க. என்னங்க, நமக்கு எதுக்குங்க பொல்லாப்பு? இந்த ஆளு இந்த வீட்டுல பொண்ணு கொடுத்திருக்க மனுஷன். புகழ் பொண்ண கட்டியிருக்கான். இவங்க பிரச்சனையில நாம ஏன் தலையிடணும்? நாம ஒதுங்கிக்கலாம். அதெல்லாம் நீ சொல்லாத செண்பகம். இது என் தம்பியோட வீடு. என் தம்பியும் சரஸ்வதியும் ஊர்ல இல்லாதப்போ நான் தான் அந்த இடத்துல இருந்து என் தம்பி பிள்ளைங்களை பாதுகாக்கணும். என் தம்பி இல்லாதப்ப வீடு ஏறி வந்து பிரச்சனை பண்ணுனா என்னால இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது. இவரோட நடிப்புக்கு அளவே இல்லடா சாமி. இவருக்கு ஏத்த மாதிரி எங்க அம்மாவும் சரியா ஒத்து ஊத்துறாங்க. இந்த குடும்பத்துல நான் எப்படிதான் பிறந்தனும் எனக்கே கேவலமா இருக்கு. ஏய் நாராயணமூர்த்தி, உன் நடிப்பெல்லாம் போதுண்டா. என்ன உன் தம்பி குடும்பத்தை நீ காப்பாத்துறியா? ஏய், நீ எவ்வளவு பெரிய கிரிமினல் தெரியாம இவங்க உன்னை நம்பிக்கிட்டு இருக்காங்கடா. என் அருவி நீ எப்படிப்பட்டவனு நிரூபிச்சு உன்னை தூக்கி உள்ள வச்சிருப்பாடா. நீ புத்திசாலித்தனமா சில தில்லுமுள்ளு வேலைகளை பண்ணி தப்பிச்சிட்டல. ஏய், இப்ப வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா ரொம்ப நாளைக்கு உன்னால ஏமாத்த முடியாதுடா. கூடிய சீக்கிரமே நீ மாட்டதான் போற. அப்போ இதோ இங்க நிக்கிறாங்களே உன் தம்பி பசங்க, அவங்களே உன்னை கழுத்த புடிச்சு வெளியே தள்ள போறாங்க. பாருடா. போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல எங்க பெரியப்பாவை தப்பா பேசாதீங்க சொல்லிட்டேன். ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எதுக்காக வந்திருக்கீங்களா அதை பத்தி மட்டும் பேசுங்க சொல்லிட்டேன். வீணா எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எதுக்காக எங்க பெரியப்பா பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் இங்க நடக்கிறத வேற சொல்லிட்டேன். ஏங்க, உங்க தங்கச்சி அவமானப்படுத்திட்டு தானே பேச்சை கேட்டு இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எங்க சொத்தை கேட்டு நான் கேஸ் போட்டது தப்புன்னு அவ சொல்றா, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? மாப்ள, உங்க சொத்துக்காக நீங்க கேஸ் போட்டது தப்பு இல்ல, ஆனா என் தங்கச்சி சிவசங்கரி கிட்ட பேசின வார்த்தை தான் தப்பு. என்னதான் இருந்தாலும் அவ என்னோட தங்கச்சி. அவளை பத்தி நீங்க தப்பான வார்த்தை பேசிருக்கீங்க. நீங்க பேசிருக்க கூடாது மாப்ள. உங்ககிட்ட நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. சம்பந்தி அம்மா மட்டும் இங்க வீட்டுல இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களை கண்டிச்சிருப்பாங்க. அப்பா, புகழ் தம்பி கோவத்துல வார்த்தை விட்டுட்டாரு. நீங்க அதை பெருசு பண்ணாதீங்க.
தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. எது இருந்தாலும் அருவி வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இல்ல லக்ஷ்மி, என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ள அப்படி பேசுனது தப்புதான். என் தங்கச்சி எப்படி மனசு உடைஞ்சு போய் வந்தா தெரியுமா? என்னால அவளை பார்க்கவே முடியல. என் தங்கச்சி அருவியை தன்னோட பொண்ணு மாதிரி நினைக்கிறா லட்சுமி. அப்படி இருக்கும்போது புகழ் மேல அவ மரியாதை வச்சிருக்கா. அப்படிப்பட்டவளை போய் தப்பா பேசுனா அவளால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? பாத்தியா செண்பகம், பாத்தியா? அருவி சிவசங்கரிக்கு பொண்ணு மாதிரியா. அப்படின்னா புகழ் சிவசங்கரிக்கு மாப்பிள்ளைன்னு சொல்ல வராந்தாளு. இந்த ஆளு எப்படி எல்லாம் பேசுறான்னு பாத்தியா நீ? என் தம்பி பையன் புகழ் எங்க, அந்த சிவசங்கரி எங்க? என்ன நடந்தாலும் அவ புகழ் கிட்ட உறவே வச்சுக்க முடியாது. அவ ஒரு பெரிய ராட்சசி கொலகாரி. அவளை போய் என் தம்பி மகன் புகழ் சொந்தமா ஏத்துப்பானா? இந்த பிரச்சனை தெரிஞ்சுதானே புகழ் அவளை அப்படி அவமானப்படுத்தி அமைச்சான். இது கூட உனக்கு தெரியாத மாதிரி முட்டாள்தனமா இங்க வந்து பேசிட்டு இருக்க முட்டாள். ஏய் நாராயணமூர்த்தி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. நீதான் மாப்பிளைய தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க. இல்லனா அவர் அப்படிலாம் பேசுற ஆளே கிடையாது. உன்னை சும்மா விடக்கூடாது. இங்க நடந்த பிரச்சனை பத்தி பேசணும்னா என்கிட்ட பேசுங்க. எதுக்கு எங்க பெரியப்பா அடிக்க போறீங்க? இதுக்கெல்லாம் என்னால அனுமதி கொடுக்க முடியாது. இத பாருங்க, அருவிக்காக தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இல்ல நான் பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு உங்க பெரியப்பா முக்கியம்னா எனக்கு என் தங்கச்சி சிவசங்கரி முக்கியம் மாப்பிள்ள. அவளை நீங்க தகாத வார்த்தையெல்லாம் பேசி அவளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. அதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? புகழ் ஒண்ணும் இல்லாதத சொல்லல, அவன் உள்ளத தானே சொல்றான். ஏய் நீ பேசாத, சொல்லிட்ட. எனக்கும் என் மாப்பிள்ளைக்கு நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை இதுல நீ குறுக்க வந்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்க குடும்பமே கொலைகார குடும்பம். உங்க குடும்பம் கூட சகவாசம் வச்சா எந்த குடும்பமே விளங்காது. இங்க பாருங்க, தயவு செஞ்சு வார்த்தையை அளந்து பேசுங்க. இல்ல சரியா இருக்காது சொல்லிட்டேன். நீங்க வார்த்தையை அளந்து பேசினா நான் எதுக்காக மாப்பிள்ளை இங்க வந்து பேசுறேன்? எதுக்காக அவங்க கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்க? அப்பா, தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், இந்த பிரச்சனை இதோட விட்டுடுங்க. நீங்க கிளம்புங்கப்பா. இங்க பாருங்கப்பா, அருவி ரொம்ப வருத்தப்படுவா. அவளுக்காகவாது ப்ளீஸ் நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம போங்கப்பா. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசலாம். இல்லம்மா, மாப்பிள்ளை எத்தனையோ தடவை சிவசங்கரியோட சண்டை போட்டிருக்காரு. ஆனா அப்பெல்லாம் நான் பெருசுப்படுத்தினது கிடையாது. ஆனா இது அப்படி இல்ல.